தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான நடவடிக்கையை இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற பிறகு 107 இடங்களை வெற்றி பெற்றது. இன்னும் ஒரு 8 இடங்கள் தேவைப்பட்டது ஆட்சி அமைப்பதற்காக. ஸோ அந்த ஆட்சி அமைப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு கொடுத்தது. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி 2 எம்எல்ஏ மட்டும்தான் வச்சிருந்தது. ஆனால் ஒரு மினிஸ்டர் பதவி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு விஜய் அவர்கள் கொடுத்தாங்க. அதுவே பெரும் சலசலப்பாக இருந்தது. 2 எம்எல்ஏ வச்சுட்டு எதுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கோபப்பட்டாங்க. அதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் கூட்டணியை கொடுத்தோம். இந்த கூட்டணி எப்போ வேணால் நாங்கள் பிரிந்து விடலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. விஜய் அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் இந்த கூட்டணி எப்போ வேணால் பிரியலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மீண்டுமே ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி பிரிந்தால். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பதிலாக வேறு ஏதாவது கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.